ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மைனிங் போய் டைமண்ட் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருக்கேன், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டு மைன் பண்ண போகிறோம், டைமண்ட் எடுக்க போகிறோம். நம்ம அடுத்த சீரீஸில் வேணால் மெதர் போகலான்னு பார்க்குறேன். அது இந்த சீரீஸ்லேயே போகலான்னு நினச்சேன். என்ன கீழே லாவாவை வேஸ்ட்டு பண்ணிட்டேன். அதுக்கு இப்போது வீடியோவில் தெளிவாக வருங்க. அங்கே இனி வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம வந்தாச்சு. தூங்கிடுவோம். நைட் ஆகிட்டு, இருட்டாயிட்டு. தூங்கிக்கிட்டு அடுத்த வேலையை பண்ண வேண்டியதுதான். செஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுக்கணும். நான் ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன். கீழே போகலாம். இதுக்கான தான் படிக்கட்டு செஞ்சு வச்சாங்க, இருந்தாலும் படிக்கட்டு யூஸ் பண்ணுறதே இல்லை. சரி, இன்றைக்கி வரும்போது ஒரு வேட்டை ஏறினேன். வேட்டை தான் இது. சும்மா போர் அடிச்சு பண்ணேன், நான் கட் பண்ணிட்டேன். சரி, உள்ளே போயிடுவோம். உள்ளே போயிட்டு பார்க்குறேன். நான் உள்ளே வந்தாச்சு. ஓ, நான் எங்கேயாவது ஸ்டெப் பண்ணி போகிறேன். இப்போ நம்ம 21 இருக்கோம். பார்த்தீங்கன்னா 21 அந்த மாதிரி இருந்தோம். டார்ச்சை மறந்து வச்சுருந்துட்டேன். டார்ச் வச்சுருந்துட்டு திரும்ப மைனிங் போயிருந்தான். சரி, குப்பை இருக்கிறதெல்லாம் குப்பை. டார்ச் எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே டார்ச்சை காணும். டார்ச் இல்லையோ, கிராஃப்டன் தான் இருக்கு. சரி, ரைட்டு. கைசி ஹேண்டு மறந்துட்டு அது எப்படியாவது எடுக்கணும். எனக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியாது. வீடியோ கிளாஸில் எடுத்துடுவேன்னு நினைக்கேன். சரிண்ணா, பாருங்கள் நம்மளோட ஃபார்ம் கெட்டி வச்சது தான் உண்டாலும் ஒன்றுமே பண்ணல. எங்கேருந்து இங்கே போகிறதுக்கெல்லாம் எம்எல்ஜி பண்ணி இந்த இடத்துக்கு போகலாமா? போய் பார்ப்போம். எனக்கு பயங்கரமான ஆட்கள் 2 பேர் இருக்காங்க. வேணாம். சரி, அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். ஒரு அடி கூட நம்ம வேலை பண்ணலன்னா பார்த்துக்கோங்க. கூட்டு நடக்காது. சரி, அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தேன் கைஸ். கீழே இறங்கி வந்தேன். கீழே டைமண்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பிளாக் படிக்கட்டு செய்வோன்னு பார்த்தா இங்கேயே ஒரு சிக்கல். என்ன பண்ணேன்? சரி, ஒரு வழியை தோண்டி உருவாக்க முடியுதா? பண்ணாமல் டட் வச்சாலும் சரி கூட்டாது. சரி, வேறு வழி இல்லை. தோண்டி ஒரு வழியை க்ரியேட் பண்ணணும். அதோடைய மேலே போகிற மாதிரி இருக்கணும். கைஸ், ரொம்ப நாள் ஆசிக், அதனால் வீடியோ போட முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். சரி, அடுத்து நம்ம இந்த டைமண்டை மைண்ட் பண்ண வேண்டியதுதான். பார்த்துனுங்க டைமண்டு. சரி, டைமண்டை மைண்ட் பண்ணிடுவோம். எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. நம்ம வந்துடுங்க ஃபஸ்ட்டு டைமண்ட். அதில் ஒரு 2 டைமண்ட் எடுத்துருவோம். இதோட சேர்த்து 3 4 இங்கே ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டே சொல்லி இந்த மாதிரி டைமண்ட் கிடைக்கும்போது சுற்றி பாருங்கள். டைமண்ட் எங்கே மூலையில் வேணால் இருக்கும். 3 கிடச்சிருக்கு. அப்போ அங்கே 2 5 நல்லா ஆழமாக தான் இருக்குது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போனோம்ல அந்த கேவு உள்ளே போகலாமா பார்த்தேன். வேணாம், சரி மைனிங்கில் இருக்கும். சரி, மைன் போன ஓடிட்டு விட்டுட்டேன். அங்கே போனால் கன்ஃபார்ம் சாவடம் செய்யணும். அண்ணா இருக்குங்களா, அதில் தான் நான் பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டேன். சரி, கொஞ்சம் கீழே வந்தோடனே அயனோர் கிடச்சி
அதை மைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே ஒன்று இருக்கா, அதே மைண்ட் பண்ணியாச்சு. கீழே இருக்கான்னு தெரியலையே, இல்லை உட்காந்து பார்த்தா தெரியும். எனக்கு மாட்டா இது இல்லாதவே. சரி, ஒரு ஸ்டெப் மேலே ஏறி கைஸ் கையை கண்டுபிடிச்சேன் கைஸ் கொஞ்ச நேரத்தில். சரி, கொஞ்சம் தள்ளி வந்தேன். கீழே 58க்கு வந்தோடனே நேராக ஸ்ட்ரைட்டாக மைண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ரெஸ்டோர் கிடச்சி அது இருக்கு. ரெஸ்டோர் உள்ளே ஒன்று இருக்குது, அவ்வளோதான், வேறு இல்லை. இப்போ இதை சுற்றி தோண்டுவோம். ஏங்க பிடிக்காது வந்துட்டே இருக்கும். சரியாக இருக்குது. புச்சக் புச்சக். சரி ஐஸ், அடுத்து இதுக்கு வச்சுருவோம். கைஸ் கொஞ்சம் சவுண்டு குறவாக இருந்தால் மன்னிச்சு. அங்கே சவுண்டு குறவாக தான் பேச முடியுது. அடுக்குலுக்கு டைமண்ட் கிடச்சிட்டு இந்த டைமண்டை பைண்ட் பண்ண வேண்டியது தான். இது எங்கே கிடச்சின்னா நம்ம இங்கே தோண்டிட்டு இருந்தோம்னா அங்கே கொஞ்சம் ரைட் சைடில் தோண்டினேன். கிடச்சி 4 டைமண்ட் தூக்கிட வேண்டியதான். வர வில்லேஜர் மாதிரியே சவுண்டு போடுறேன். சரி, 4 டைமண்ட் கிடச்சி 11 டைமண்ட் மொத்தம். வீட்டில் உள்ளது 2, 13 டைமண்டு கெத்து. திரும்பி இங்கே தோண்டலாம். தோண்டிகிட்டே போகிறேன். தோண்டின பிறகு பார்ப்போம் ஏதோ கிடைக்குமா. கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் தோண்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே ஏதாவது கிடைக்கும். -58க்கு போய்ட்டு இந்த மாதிரி கீழே ஃபுல்லாக தோண்டுங்க, ஏதாவது கிடைக்கும் கன்ஃபார்ம். நீ கேவுக்குள்ளே போய் அடி வாங்கி சாவதுக்கு இப்படி மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்கி. சரி, இது ரைட் சைடு வரணும். ஒரே சைடு தோன்றுறாங்க. அப்புறம் அந்த சைட்லேருந்து கொஞ்சம் வந்தவொடனே ரெட் ஸ்டோன் கிடச்சிருக்கு. நீங்களே பார்க்கலாம். நான் இருக்கு பாருங்க. சரி, இந்த ரெட் ஸ்டோன் எடுத்துகிட்டு வேறு ஒன்றும் இல்லை. சரி, போயிடலாம். அடுத்த திரும்பி இங்கே மைண்ட் பண்ணுவோம். திரும்ப கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு வந்தேன். அங்கே வந்து அடுத்த ரெட் ஸ்டோனு. இந்த ரெட் ஸ்டோன் எடுப்போம். ரெட் ஸ்டோன் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏதாவது ஆப்ரேட் பண்ணது ஏதாவது செய்யணும்னா கன்ஃபார்ம் தேவை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். சரி, ஒரு ஸ்டாக் வந்திருக்குன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு ஸ்டாக் வரது கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ வந்திருக்குன்னு நினைக்கேன். இப்போ வந்துடும். இங்கே ஒன்று இருக்குது. சரி, எடுத்தாச்சு. வேறு ஒன்றும் இல்லை. இங்கே தோண்டலாமா? சரி, இங்கே ஒரு தோண்டலை போடுவோம். -57 அடிக்கேன். -58 மட்டும் தான் கிடைக்கும் இல்லை, எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் 58 தான் அதிகம். சரி, அயன் கிடச்சிருக்கு. நமக்கு அயன் கொஞ்சம் பஞ்சம், எடுத்துருவோம். சவுண்டு குறவாங்க தெரியுங்க. அடுத்தபடி சவுண்டு ஏற்றிடுறேன். சரி, திரும்ப அடுத்த பின்னாடி போகலான்னு பார்க்கேன். சரி, இந்த இடத்துல இருக்கு இந்த மண்ணெல்லாம் இருக்குது. எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது. எதுக்கு இந்த மண்ணெல்லாம் வச்சுருக்காங்க? தோண்டா திரும்ப வருது. டம்முன்னு உடஞ்சிருப்பாங்க. பிக்கேக்ஸு கொஞ்சம் தான் இருக்குது ஹெல்த்து. இப்போ கீழே உள்ள இதை உடஞ்சிட்டு. சரி, மேலே ஏறி போவோம். அப்புறம் வேறு இடத்துல தோண்டலாம் அப்படின்ட்டு வேறு இடத்துல எங்கேயாவது தோண்ட போகிறேன். ஆனால் இப்போது ஒரு சவுண்டு கேட்கு. ஸ்கெலிட்டன் இல்லை, சாரி, சாம்பி அப்படி வாங்கியிருக்கு. ஸ்கெலிட்டன் குறன்னு சத்தம் கொடுது. ஆனால் எங்கே இருக்குன்னு தான் தெரில. மேலே தான் இருக்கும். இருக்காது, வாய்ப்பு இல்லை. லாஸ்ட்டில் கீழே வந்துட்டு சைடில் வந்து பார்த்தா ரெட் ஸ்டோனு. இந்த ரெட் ஸ்டோன் எடுத்துட்டு எடுக்க வந்தேன். எடுத்தாச்சு. இது எடுத்தாச்சு. இந்த இடத்துல அங்கே டைமண்ட் இருக்குது. நான் அதை பார்க்கல. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அங்கே டைமண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து எடுப்பேன்.
யாரும் கவலைப்பட வேண்டாம், பார்த்தவங்க யாரும் சொல்லாதீங்க, வந்து எடுத்துடுவேன். திரும்ப மேலே போய் டபுள் வேலை திரும்பி வந்து எடுப்பேன் பாருங்க. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, இதையே எடுக்கலாம். நான் கிறுக்கு எடுக்காமல் போவேன். இதை எடுப்பணும், எடுத்துடல, எடுத்தாச்சு. மேலே ஒன்று இருக்குது, எடுத்தாச்சு. லாஸ்ட் நம்மகிட்ட எவ்வளோ டைமண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கமெண்ட்டை போடுங்க பார்ப்போம் எவ்வளோ இருக்கும் கடி. மேலே போகிற ஒன்ட்ட அவ்வளோ இருக்காதுன்னு நினைக்காதீங்க, வந்து எடுப்பேன். சரி, நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து தோண்டிட்டு போனான், என்னன்னு தெரில. இது பேர் ஏதோ ட்ரஃப்ட்னா என்னது, அது சின்ன பண்ண முடியும். ட்ரஃப்ட் அது சின்ன பண்ண முடியும். நான் இந்த இடத்த வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லலைன்னா ஏதாவது இந்த ஸ்ட்ராங்கோலு அது மாதிரி தான் இருக்கும் போல நினச்சி. சரி, இங்கே தோண்டிகிட்டே போவோம், அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு தோண்டிகிட்டே இருந்தேன். அப்போது லாஸ்ட்டில் தோண்டிட்டு பார்ப்போன்ட்டு லைட்டாக பாஸ் பண்ணிட்டு ஒரு தோண்டு தான் தோண்டினேன். அதுக்குள்ளே பார்த்தா அவங்க பெரிய ஆச்சரியம். பாருங்கள், நீங்களே பாருங்கள், தெரியும். பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் 2 ஸ்டெப்பாக ஏதாவது தள்ளி வந்துட்டு பார்த்தா டைமண்ட்ஸ் அதை எடுக்கிறதுக்கு ஒரு 2 தாண்டு 2 4 உள்ள எக்ஸ்ட்ரா இருக்குது. 8 இருக்குது. மஜா 8 19 டைமண்ட். மேலே ஒன்று இருக்குது. சரி, தும்மலாக வருது. சரி, நமக்கு இதுவே போதும், போயிடும். சரி, தொண்டை வேற கரகரன்றது, பேச கூட முடியல. சரி, அடுத்த மேலே போக வேண்டியதுதான். மேலே போவோம். எனக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி ஸ்டெக் ஆகும் ஃபோன். ரைட்டு, மேலே போயிட்டு பார்க்குறேன். இப்போ செக் வந்தாச்சு. இப்போ இருட்டாகுது, தின்னுட்டு மேலே போவோம். கதவு பூட்டணும், இல்லாட்டி ஏதாவது மாப்ஸ் மேலே போக வாய்ப்பு இருக்குது. நான் வந்து படிக்கிற யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் இது யூஸ் பண்ணு எதுக்காக ஷை போட்டு மேலே போ, படுத்து தூங்கு. பச்சக் தூக்கியாச்சு. அந்த இடத்தையும் மாற்ற போகிறேன். இந்த இடம் பிடிக்கல, கொஞ்சம் இடத்த கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். இடம் வேறு இல்லை, இந்த எல்லாம் ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. சரி, சரி கட்டி பேசாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு எதுவும் நினைக்காதீங்க. ஏன்னா அவ்வளோவா என்னத்தை இது பண்ணேன்னு தெரில. நான் என் பாட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். கைஸ், மல்டிப்ளேயர் வேணுன்னா சொல்லுங்கள். ஒரு 50 இல்லை 100, ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே மல்டிப்ளேயர், ஒரு 50 வந்தோடனே 1 பிளாக்கில் ஆடலாம். அப்படியே அது 100 தண்ணி 150 போச்சுன்னா 1 பிளாக் மல்டிப்ளேயர். சரி, இப்போது எங்கே போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லியதுக்கு எங்கே போகிறேன்னு உங்களுக்கே தெரியுமே. எம்மா தெரியும்னா டக்குனு கேமாட்ட போடுவாங்க எங்கே போகிறேன்னு. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் எங்கே போகிறேன்னு. சரி, அடுத்து வந்தாச்சு இடம். இந்த இடத்துல தான் டைமண்டை மிஸ் பண்ணிட்டு போவேன். அது எங்கேன்னு ஞாபகம் இல்லை. சஜாக் மஜாக். இங்கேருந்து தான் பார்ப்பேன், இங்கேருந்து இங்கே பார்க்குறேன். அங்கே தான் அண்ணா இருக்குது, இதுதான் அண்ணா இருக்குது. கல் வச்சாங்க போகணும். இப்போது கல் வேணும், கல் எடுப்போம். சஜாக் மஜாக்.
இல்லை வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் வண்டி எடுக்கும் ஒன்று தானா ஒன்றே ஒன்றுங்களுக்கு வந்தானா சுற்றி வண்டி பார்ப்போம் ஏதாவது இருக்கும் வாய்ப்பு இருக்குது. வேலை ஒன்றும் இல்லை. ஏதோ ஒன்று தோணுது உள்ளே தோண்டி போகிறேங்க அங்கே ஒன்று இருக்குது. இன்னொன்று கிடைக்கான்னு சொல்லி தோணுனே ஒன்று இருக்குது. சரி அது எடுப்போம். பாருங்க வீட்டில் 21 இப்போது 23 24 25 இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இருக்காது. இதை எடுத்து ஸ்கிப் பண்ணி வேற விட்டுனுங்க. எனக்கு தோண்டிக்கிட்டு தான் இருப்பேன், ஒன்றும் இருக்காது. லாஸ்ட்டில் போதுன்ட்டு வந்துடுவேன். சரி ரைட்டு, அடுத்த ஸ்பாட்டுக்கு போக வேண்டியதான். இங்கே கொஞ்சம் உள்ள தண்ணி போனதான் கைஸ் ஒரு இது இருக்கும். இந்த ஸ்பேஸ்மேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ்மேன் யாருன்னு, மைன்கிராஃப்ட் ஸ்பேஸ்மேன் தான், யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் சொல்லியிருப்பார் இந்த ஸ்பீட் ரன்னர்ஸ் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி பண்ணே ஒரு கவலை. சரி, ஒரு லாவா ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணதான் மிச்சம். இங்கே லாவா எடுத்துகிட்டு போன்ட்டு இதை தோண்டி உள்ளே வைக்க போகிறேன். வைப்பேன் சரி கைஸ், இது நிறைய வீடியோ வரும், லைக் பண்ணிட்டு பாருங்க. சரி, இதை உள்ளே ஊற்றிக்கிட்டு நம்ம மேலே கல்லை வச்சு அடைச்சிட்ருவோம். சரி சமாதி கட்டியாச்சு. இப்போது இது எங்கேருந்து கொட்டுவோம்னா மேலேருந்து கொட்டுவோம். அந்த தண்ணியை உரியணும். உறிஞ்சாச்சு. இப்போ இங்கெல்லாம் தண்ணி போயிடும். சரி தண்ணி வருது லாவா. சரி மேலே போயிடும். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். மேலே போகிறத நான் இப்படி பார்த்தா மைண்ட் பண்ணுறதா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும். நான் இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 24 டைமண்ட் இருக்குது. எனக்கு இன்னும் இந்த கணக்கு புரியலை. ஃபஸ்ட்டு என்கிட்ட 19 இருந்துச்சு, வீட்டில் இருந்தது 20 21. அப்போ 3 எடுத்து 23 24 சாரி கரெக்டு தான், கரெக்டு தான். நான் அந்த இருக்கிற வரேன். நெக்ஸ்ட் டே இது 15வது நாள். சைட்லேயே போட்டுக்க பார்க்கலாம். இந்த 15 நாள் நம்ம ஒன்றுமே அவ்வளோ பிடுங்கலை. இப்போ தான் டைமண்டே எடுத்துருவோம். அவன் 10 நாளில் டைமண்ட் என்ன ஒரே நாளில் வேலை முடிச்சுட்டு போகிறான். பெட்ராக் ஜாம்பியின் திறமைகள் லாங் ரேஞ்சில் அடிக்கும். உங்களுக்கு தெரியும். முதல்ல இதை வச்சு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது கைஸ். யாரை இதை வச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும். லாவா வச்சு ஆஸ்திரேலியன் ஜெனரேட்டராக ஏதோ ஒன்று அது செய்யலாம்னு நினச்சி டக்குனு ஒரு ஸ்பைடர் வந்து நடிச்சிட்டு அதை அடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாட்டு. அது என்ன அடிக்க, அது அவனை அடிக்க நம்ம ஒரு 50 சறுக்குன்னு சொருகும். அதை தாத்து பயங்கோட அண்ணா அடிக்காமல் இருக்க ஸ்கெலிட்டன் பண்ணி பார்ப்பதுக்கு பாவமோடு இருக்கும். இந்த ஸ்கெலிட்டன் பண்ண பல கொலைகளை செய்திருக்கார், உங்களுக்கே தெரியும். ஜாவாவில் அது அவ்வளோவா இதே சீனே இல்லை. அதுக்கு பெட்ராக்கில் துரத்தி இல்லை, ஒரே இடத்துல இருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அம்புடும். சும்மா இல்லை, எல்லாம் நாட்டுட்டு தான் வந்திருக்கோம். அடிப்பீங்கன்னு தெரியும். இந்த இடத்துல இப்போ தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன். தப்பாக ஊற்றிட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. கொஞ்சம் இருக்க படிக்கட்டு ஹொய் கிட்டே வாட்டர் சோர்ஸ் இருக்குது, அதில் வாட்டர் எடுத்துக்கலாம். புச்சுக்கா எப்படி நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸ் வைக்கணும். எக்ஸ்பி கிடைக்கி சும்மாவா இந்த இடத்துல பழத்தாங்க தப்பு. இப்போ என்ன பண்ணுவோன்னு பாருங்க. ஐயோ திஸ் இஸ் த எண்ட் போடிங் ஏட்ரிசரை. சரி இதுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அடுத்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பண்ணு. அதுக்கப்புறம் வெளியே போய் இப்போ பார்த்தேன். சரி தண்ணியை ஊற்றி விடுறதுட்டு திருப்பி தண்ணி எடுக்க போயாச்சு. கைஸ் இப்போ வந்து இந்த தண்ணியில் தண்ணியில் மட்டும் நிறைய வாட்டர் சோர்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் இருக்கா, அது தூக்கிட்டு மேலே போகிறோம். மேலே போயாச்சு.
இப்போ எதுக்கு உள்ளே வரதே இல்லை, கொஞ்சம் கிறுக்குத்தனமாக பண்ணி தண்ணி ஊற்றுறோம், காபிள் ஸ்டோன் ஆகுது. அது எப்படி ஆகக்கூடாது, உடைக்காது கைஸ், இது ரொம்ப தப்பு. காபிள் ஸ்டோன் ஆகக்கூடாது கைஸ். நல்லா ட்ரை பண்ணி பார்த்து லாவாக்கு மேலே அப்சிடியன் போட்டால் தான், சரி லாவாக்கு மேலே தண்ணி ஊற்றினா தான் அப்சிடியன் ஆகுது. இது ரொம்ப ராங், தப்பு. சரி உள்ளே வச்சாச்சு. பார்த்தீங்களா, நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன். பெட்டை கீழே வச்சுட்டேன், இதை மேலே வச்சுட்டேன். ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், சொல்லலை, மறந்துட்டேன். நிறைய டீப் ஸ்லேட் இருக்குது. டீப் ஸ்லேட்டில் அதெல்லாம் மைண்ட் பண்ண நிறைய. அப்புறம் லைப்ரரி புக்கு அதை எடுத்து அங்கே லைப்ரரி, இந்த லைப்ரரியன் நம்மளோட ஒர்க்கிங் டேபிள் அங்கே எடுத்து வச்சு, ஏன்னா நமக்கு லைப்ரரியன் தேவை கொஞ்சம் வச்சுட்டு கிட்ட அந்த ஹேவ் போய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறேன். நமக்கு என்ன வேலைனா, ஒரு லைப்ரரியனை பிடிச்சி அவன்கிட்ட புக் வாங்கணும். சரி இருட்டாக வர மாதிரி இருக்குது, வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. ஹேபியாக உள்ள இப்போ அங்கே இருக்குது. சரி அங்கே சொல்லிட்டேன், வெளியே பேசுவோம். மறுநாள் காலையில் டே 16. சரி அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அப்சிடியன் மைண்ட் பண்ணி நெதருக்குள்ளே போகிறோம். நெதருக்குள்ளே போய் மாஸ்க் காட்டுறோம். அதுக்கு மேலே நிறைய டைமண்ட்லாம் மைண்ட் பண்ணுவேன், அதெல்லாம் ஷார்ட்ஸில் இப்போ அப்லோட் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லேடவேக்ஸ் மாதிரா. நன்றி, வணக்கம், டாட்டா, பாய் பாய். போயிட்டு வரையா, டாட்டா.